எல்லாரும் வந்து யாச்சகம் பிக்ஷைன்னு சொல்லுவா, பிக்ஷை தந்தா. அதுல முதல்ல தந்தவ யாரு? இந்த ஜகத்துக்கே மாதாவான அன்னபூர்ணி. அன்னத்துக்கு அவதான் அதிபதி. அவ அன்னபூர்ணி வந்து முதல் பிக்ஷை இட்டாளாம். அதுக்கப்புறமா அதித்தி தாய், மிச்ச மகளிர்மார்கள் எல்லாரும் அந்த ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து அந்த வாமனனுக்கு பிக்ஷையை இட்டார்கள். அதுக்கப்புறமா எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்தா. அது இந்த காலத்துல வந்து நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது, அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப பூமாதேவி என்ன பண்ணாலாம் வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா, கிஃப்ட். அதனால ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட்லாம் இல்ல, அது நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் இப்ப வந்தது. ஆனா இந்த பூமாதேவி வந்து ஒரு இது கொடுத்தாலாம், என்னன்னா அது வந்து பத்னி இவ நாராயணனுக்கு. அந்த நாராயணனுக்கு தான் உபநயமா ஆயின்னு இருக்கு. அவளுக்கு வந்து இவ வந்து ஒரு மாந்தோலை பரிசா கொடுத்தாளாம். மாந்தோலை ஏன் கொடுக்கணும்? பாவதத்துல சொல்றார், அதுதான் வந்து அந்த உபநயனத்தையே எடுக்கிறார். அதான் வந்து यद्यपैयसवधर्मेण तस्योपनीयमानस्य सावित्रीं सावित्रभीत् बृहस्पतिं ब्रह्मसूत्रं च மேகலம் கஷ்யபோ ததத். எல்லாரும் வரா, பிரகஸ்பதி பூனல் போட்டு வைக்கிறார், அதெல்லாம் ஆச்சு. இப்ப பிரசன்டேஷன் பூமாதேவி கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்றா. பாவதத்துல மாந்தோலுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஃபேக்டர், பினாமினா அது உண்டு. என்னன்னா அந்த மாந்தோல் வந்து எல்லா தீய, அதாவது பூச்சி புழுக்களை ஆசனமாக இருக்கிறச்சே அண்ட விடாதான். அந்த மாந்தோல் அதை கொண்டு கொடுத்தா, அதை ஏன் கொடுத்தான்னு வியாக்கியாத்தா எடுக்கிறார். அது வந்து வியாக்கியாத்தாக்கள் வந்து வாமனாவதாரத்தை அவ்வளோ ரசிச்சிருக்கா. வாமனாவதாரம் ரொம்ப உயர்ந்த அவதாரம். ஏன்னா ஆண்டாள் வந்து கிருஷ்ணனோட பெரிய பக்தர். அந்த ஆண்டாளையே கிருஷ்ணனை தவிர வேற ஒரு பகவான் பாட வச்சாருன்னா ராமனுக்கு அப்புறம் வாமனன் தான். வாமனாவதாரத்தை பத்தி திருப்பாவையிலேயே 3 பாசனம் பாடியிருக்கா. அதனால கிருஷ்ணரை பத்தி பாட வந்த ஒரு இடத்துல வாமனாவதாரத்தை பாடியிருக்கான்னா அவ்வளோ உயர்ந்த ஒரு அவதாரம். இவர் உட்கார்ந்து பூமாதேவி வந்து கொடுத்தா மாந்தோல. இது அந்த சிவனார் இருக்கார் இல்லையா, சிவபெருமான், அவர் வந்து அழகா ஒரு மாந்தோல், அதாவது புலித்தோலை போற்றிக் கொண்டிருக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கி செய்துன்னு பாடுறாள் இல்லையா, அவர் புலித்தோல் போத்தின்னு இருக்கார். மிருகத்தின் தோலை போற்றிக்க வேண்டாமா? பகவான் விஷ்ணு என்னோட ஆத்துக்காரர் போத்திக்க வேண்டாமா? அவர் மட்டும் போத்திக்கிறாரே, இவரும் அழகன் தானே, இவரும் போத்திக்க வேண்டாமான்னு பூமாதேவி என்ன பண்ணாலாம், கொண்டு கொடுத்தாலாம். புலித்தோலையே கொடுத்துருக்கலாமே, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா. அதனால என்ன பண்ணாலாம், அந்த மாந்தோலை கொண்டு இத போத்திக்க நீன்னு கொடுத்தாலாம். அந்த மாந்தோலுக்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த கதை,